கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். தேவையான அளவு வரமிளகா, உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க. கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி, அடுத்து நல்லா ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வணக்கி எடுத்துட்டு சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இது நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வணக்கிடுங்க. நான் வந்து பீட்ரூட் வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க. அதேமாதிரி காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போடுங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து நல்லா காரம் பிடிக்கும். அதனால் நான் வரமிளகா கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்கன்னா நம்ம அளவாக ஒரு மிளகா 2 மிளகா போட்டு செஞ்சுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. நான் வந்து எப்போவுமே கல் உப்பு தான் போடுவேன். சால்ட் உப்புலாம் நான் ஜாஸ்தியாக யூஸ் பண்ண மாட்டேன். கல் உப்பு தான். இதையும் போட்டு நல்லா ஒரு வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய், ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் வேண்டியதாக கொஞ்சம் சூடாகின வரை மிக்ஸி ஜார். இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரை வச்சுட்டு அதில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும். இப்போ எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டோம், மூடி போட்டு ஒரு அரைச்சி எடுத்துடலாம். இது வந்து நான் எல்லோரும் தாளிப்பாங்க. எனக்கு தாளித்தா எங்கள் வீட்டில் அவருக்கு பிடிக்காது. அதனால் நான் தாளிக்க மாட்டேன். இப்படியே வச்சு தோசைக்கு, இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சாப்பாட்டில் பிணைஞ்சி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.